இந்த படம் நமக்குள் இருக்கும் தீமைகளைக் களைந்து நாம் எப்படி ஒரு சிறந்த மனிதராக மாற வேண்டும் என்பதை மிக ஆழமாக விளக்குகிறது. படத்தின் ஒவ்வொரு வரியின் விரிவான விளக்கம் இதோ. 1. பிரார்த்தனையும் போலித்தனமும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டுறோம். ஆனா முதலில் நம்ம நல்லவனாக மாறணும். மனசுல விஷம் வைத்துக்கொண்டு வாயால நல்லது கேட்டா பயனில்ல. விளக்கம்: நாம் அடிக்கடி கோவிலுக்குச் சென்று உலகிலுள்ள எல்லாரும் நல்லாயிருக்கணும் என்று பொதுநலத்தோடு காட்டிக்கொள்கிறோம். ஆனால் நம் மனதிற்குள் அடுத்தவர்களைப் பற்றிய கெட்ட எண்ணங்களையும் வஞ்சகத்தையும் வைத்துக்கொண்டு வெளியில் மட்டும் நல்லவர்கள் போல பேசுவதால் எந்த பயனும் இல்லை. தூய்மையான பிரார்த்தனைக்கு முதலில் தூய்மையான மனம் அவசியம். 2. நாம் மாற்ற வேண்டிய 4 குணங்கள். நாம் உண்மையான நல்ல மனிதராக மாறுவதற்கு பின்பற்ற வேண்டிய 4 முக்கிய படிகள் இங்கே கூறப்பட்டுள்ளன. நம்முடைய சுயநலத்திற்காக பொய் பேசுவதை குறைக்க வேண்டும். வாய்மையே வெல்லும். அடுத்தவர்களின் வளர்ச்சியைக் கண்டு பொறாமைப்படக்கூடாது. பேராசையும் பொறாமையும் மன அமைதியை கெடுக்கும். உன்னால் முடிந்தவரை எதிர்பார்ப்பில்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்ய கற்றுக்கொள். பிறர் செய்த தவறுகளை மனதில் வைத்து பழிவாங்க துடிக்காமல் அவர்களை மன்னித்து கடந்து போக பழகு. அது உன் மனதிற்குத்தான் நிம்மதி தரும். உலக மாற்றத்தின் ரகசியம். நீ மாறினா உலகம் மாற ஆரம்பிக்கும். இந்த உலகம் கெட்டுப்போய்விட்டது, மனிதர்களை சரியில்லை என்று உலகத்தை குறை சொல்வதில் அர்த்தமில்லை. இந்த உலகம் என்பது தனி மனிதர்களின் கூட்டமைப்புதான். எனவே உன்னை நீ மாற்றிக்கொள்ளும்போது இந்த உலகத்தில் ஒரு பகுதி நன்மையாக மாறுகிறது. உன்னை பார்த்து மற்றவர்களும் மாறத் தொடங்குவார்கள். இறுதி தத்துவம். விளக்கின் ரகசியம். விளக்கு நீதான், முதலில் நீ எரி. விளக்கம்: ஒரு விளக்கு இருளை போக்க வேண்டுமானால் அது முதலில் தன்னைத்தானே சுட்டெரித்துக் கொண்டு ஒளிர வேண்டும். அதேபோல உன் குடும்பத்திலோ சமூகத்திலோ நல்ல மாற்றம் வரவேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் அதற்குரிய முன்மாதிரியாக நீதான் திகழ வேண்டும். உன் அறியாமை, கோபம், அகந்தை போன்ற இருளை நீக்கி நற்பண்புகளால் நீ முதலில் ஒளிரத் தொடங்கு. சுருக்கமாக, மாற்றத்தை மற்றவர்களிடம் தேடாதே, உன்னிடமிருந்து தொடங்கு என்ற உயரிய தத்துவத்தைத்தான் இந்த படம் மிக எளிமையாக நமக்கு உணர்த்துகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே உங்க மனசுக்கு நெருக்கமான 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நல்ல விஷயங்களை நாம எல்லாரும் சேர்ந்து பரப்புவோம். மறக்காம உங்கள் நண்பன் பரமன் 225க்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பாப்போம்.